ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபன் பிளானட். இன்றைக்கி நான் இது மாதிரி தான் உங்களுக்கு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் இது என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு ரேபிட் மாதிரி நான் கிட்டன் மாதிரி பண்ணேன். ஸோ சும்மா ஒரு புக் எடுத்துக்கிறேன். இதுதான் என்னோடய ஒரு புக். ஸோ இப்போ நான் சும்மா ஓகே இந்த பேஜ் வரைக்கும் தான் இப்போ படிச்சிருக்கேன்னா அந்த பேஜ் உள்ள இப்படி விட்டுட்டு இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ செய்யலாம். அந்த பேஜுக்குள்ளே இதை விட்டுட்டு அப்படி நம்ம இப்போ வச்சிடலாம் பேக்கில். அடுத்து இந்த பேஜ் வரைக்கும் தான் நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அதுக்கு ஒரு கலர் பேப்பர் தேவை. ஸோ நான் இப்போ அதை தான் உங்களுக்கு பண்ண போகிறேன். இதுதான் நான் எடுத்துக்க ஒரு கலர் பேப்பர் கைஸ், கலர் பேப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தேவை. ஸோ அதை நான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுவேன். இப்போ நான் அதை அந்த ஸ்கொயர் ஷேப்பை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ஆப்போசிட் சைட் ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைடில் ஃபோல்ட் பண்ண மாதிரி இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு டாப் இருக்குங்களா, அதை நம்ம இப்படி வரணுங்க. ஓகேங்களா கைஸ்? அது இப்படி வரணும். ஓகேங்களா? அது இப்படி வந்தோடனே இப்போ நம்மளுக்கு 2 கார்னரில் இருக்குது. ஸோ இது 2 இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி இது 2த்தையும் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டேன். இது எப்படி இருக்கப்போ இப்போ ஃபோல்ட் பண்ணுவோங்கள, அதை இப்போ இப்படி வச்சு இங்கே இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 சைடும் ஓகே அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணாமல் அந்த மாதிரி சைடுக்கு போய் இப்போ இந்த மாதிரி உள்ளே நான் வச்சு விட்டுருந்தோம். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி நுழைச்சி விட்டு இந்த மாதிரி நுழைச்சா நம்மளுக்கு இப்போ இப்படி கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இப்படி கிடைக்குதா? ஸோ இந்த மேலே இருக்க சைடையும் இப்படி ஈக்குவலாக, இதுக்கு ஈக்குவலாக அதையும் இந்த மாதிரி மடித்து விட்டுறணும். ஓகேங்களா? ஓகே, ஓகே ஓகே இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஒரு நோட் புக் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இப்போ நான் இந்த சர்டின் பீரியட்ஸ் தான் எனக்கு தேவை, அதை எடுத்துக்கிட்டேன். இந்த சர்டின் பீரியட்ஸ் அப்படி ஃபோல்ட் பண்ணாமல் இப்போ நம்மளுக்கு இது வரைக்கும் பிடிச்சிருக்கு. ஓகே, ரெடி. இந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், நம்மளுக்கு இப்போ இது கிடச்சிருச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இந்த காது மாதிரி வைக்கணும். இப்போ இதில் நம்ம எப்படி வச்சுருக்கோன்னா காது மாதிரி. ஸோ அந்த காது தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இதோடய நம்ம முடிஞ்ச மாதிரி தான் காது மேலே முடிஞ்சோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கோங்க கைஸ். ஸோ நம்ம இப்போ இதுக்கு 2 காது மாதிரி வைக்க போகிறோம். ஓகேங்களா? 2 காது வச்சுக்கிறதுக்கு அதுக்கு 2 காது மாதிரி வரையணும். ஸோ வரையணும். இப்போ எனக்கு வரையிறதுக்கு கஷ்டமாக இருந்தது, வரையெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக இருந்ததுன்றனால இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 2 அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்கேல் எடுத்து பிக்
வரைஞ்சிருக்கிறேன். ஓகேங்களா, அதை கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த மாதிரி கட் பண்ணது நம்மள்கிட்ட இருக்குது. நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். நம்மள்கிட்ட இந்த மாதிரி இருக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை எப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ. ஓகேங்களா, ஸோ நான் இப்போ கட் பண்ணிட்டேன். நம்ம இது எப்படியே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி 2 கார்டு மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி இது 2 கார்டை நம்ம இப்போ ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு ஃபேஸ் தான் நம்ம இந்த மாதிரி வரைய போகிறோம். ஸோ அதுக்கு ஃபேஸ் நம்ம எப்படி வரையலாம்னா பென்சில் யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவுட்லைன் கொடுத்துட்டும் வரையலாம். இல்லாட்டி நம்ம இதை நெக்ஸ்ட்டாக கூட வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃபேஸ்னால் இந்த மாதிரி ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். ஃபேஸ் எப்படிடா வரையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் வரையலாம். நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஏண்டா ரெக்கார்டிங்க சொல்லிட்டு வரலாம்ல. ஓகே கைஸ், இது எல்லாருக்குமே ஓகே. நான் வந்து இப்போ இதை எப்படி வரையிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நான் சும்மா ரஃப்பாக உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். சும்மா ரஃப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி ஐ மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஐ 2 போட்டுக்கிட்டு ஒரு நோஸ் மாதிரி எப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது கரெக்டாக இருக்குது. ஓகே காய்ஸ், இல்லை ஓகே காய்ஸ்.